மஜ்ஜாவா 1K ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ற பயணத்துல அது எபிசோட் 7. என்ன புதுசா பாத்தீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. சண்டே அதுவுமா ஒரு கை ஃபுல்லா வெந்தயத்தை எடுத்து அப்படியே வாயில போட்டு ஒரு சொம்பு தண்ணி அப்படியே காலி பண்ணிட்டேன். இன்னைக்கு கிளாஸுக்கு போக வேண்டியதுக்கு பதிலா கட் அடிச்சு கிரிக்கெட் ஆட போறேன். 9 மணி அளவுல நல்ல வெயில், சைக்கிள்ல காத்து இல்லாதனால வாக்கிங்லேயே கிரவுண்டுக்கு வந்துட்டேன். வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் மேட்சோட செகண்ட் ஆஃப் போயிட்டு இருந்துச்சு. அதனால போன உடனே உட்காந்து வேடிக்கை பார்க்குற வேலை தான். அடிக்கிற வெயில பார்த்தப்பதான் எங்கன்னா கிளாஸ்லேயே ஏசியில் உட்காந்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஒரு 3 மேட்ச் போட்டோம்னு நினைக்கிறேன். 3 மேட்ச்ல நான் ஒண்ணுமே பண்ணல. எங்க டீம் மேட்ச் கேப்டன் எல்லாம் பறக்க விட்டாங்க பால். ஆடுன 3 மேட்ச்ல எங்க டீம் தான் ஜெயிச்சது. மேட்ச் ஆட போன மாதிரியே திரும்பவும் ரிட்டர்ன் வந்துட்டேன். 11:30 மணி இருக்கும். காலைல ஒண்ணுமே சாப்பிடலையா, பொறுமையா உட்காந்து ஒரு சொம்பு கஞ்ச குடிச்சிட்டு நானும் 3-4 வாரமா வீட்டுல திட்டு வாங்கிட்டு தான் இருக்கேன் முடி வெட்டாததுக்கு. இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா கேவி வாங்கி கிளம்பிட்டேன். கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாட்டுலாம் ஒன்றும் கண்டுக்காதீங்க. லிட்டரலி இதே பாட்டு தான் இப்படியே நினைச்சுதான் போய்கிட்டு இருந்தேன். இனி பெருசா ஏதோ நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. சரி வந்துட்டோம், இனி ஒன்றும் பண்ண முடியாது. தலையை கொடுத்த ஆடு மாதிரி கம்முன்னு இருக்கணும். நான் சொன்னது ஒண்ணு, அவங்க வெட்டினது ஒண்ணு மாதிரி தான் இருந்துச்சு. அங்கெல்லாம் உள்ளான்னு கனவுலாம் காண்டேன். கடைசியில எல்லாம் ஒரே நாள்ல அழிஞ்சு போச்சு. பார்க்கவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தான் இருந்தேன். நான் பண்றது தலையை கொடுத்துட்டேன், ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு பார்த்தேன். பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு பெருசா பிடிக்கல. இந்த டிப்ரிமிஷனை கொண்டாடும் விதமா வீட்டுல பிரியாணி செஞ்சு வச்சிருந்தாங்க. அதை நல்லா வயிறு முட்டை கட்டிட்டு சின்ன கிளாஸ்ல லெமன் ஜூஸை குடிச்சிட்டு டிவில படம்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. சரி நம்மளுக்கு வேலை இல்லைன்னு படுத்துட்டு படம் பார்த்துட்டு இருந்தேன். இது வரைக்கும் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல. அது என்ன விஷயம்னா, காலையும் சாப்பிட்டாச்சு, மதியம் சாப்பிட்டாச்சு, ஆனா இது வரைக்கும் பல்லையே வளர்க்கல. இது எப்ப ஞாபகம் வருதுன்னா ஒரு 4 மணிக்கு ஞாபகம் வருது. அப்புறம் என்ன எடுத்து வளர்க்க வேண்டியதுதான். எப்படி மஜாவா? அந்த 4 மணிக்குமே வெளியே போனோன்றதுனால தான் பல்லையே வளர்க்கினேன். பல்ல விளக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி பாண்டி உள்ள வந்தேன். வந்ததுக்கான காரணம் ட்ரெஸ் எடுக்கணும். அதனால ஸ்மார்ட் லுக்ல போய் செக்கினை போட்டு ட்ரெஸ் எடுத்தாச்சு. அடுத்து செருப்பு எடுக்கணும்னு செருப்பு கடைக்கு போனேன். இந்த மாடலை ஆல்ரெடி எடுத்து பிச்சுட்டேன். பரவாயில்ல, திரும்ப ஒரு தடவை எடுத்துக்கலாம்னு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பாண்டியை கொஞ்சம் சுத்திட்டு அங்கேருந்து ஜூடியோக்கு போனேன். அங்க போய் எனக்கு பிடிச்ச கிராக்ஸ் எடுக்கலான்னு பார்த்தா என் சைஸோட ஸ்டாக்கு காலி. போன தடவை செருப்பு இந்த கலர்ல தான் வாங்கினேன். இப்போ அந்த செருப்போட கலர் மஜாவா இருக்கா? சரி ஸ்டாக் ரீஸ்டாக் எப்போ ஆகும்னு சொல்லிட்டு கேட்டு இந்த செருப்பு அப்புறமா வாங்கிக்கலாம்னு அங்கேருந்து கிளம்பிட்டேன். வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி வில்லேஜ் ராஜால ஒரு ரோஸ் மில்க் குடிச்சிட்டு கிளம்பி வந்துட்டேன். ரன்னிங்க்கு ஷாக்ஸ் வேணும்னு ஒரு செட்டு ஷாக்ஸை வாங்கிக்கினேன். அப்புறம் புதுசா வாங்கின இந்த செருப்பு ஒன்று, ஸ்மார்ட் லுக்ல பிரேசிலோட டிஷர்ட் ஒன்று கையில வாங்கிக்கினேன். தலைவர் ரொனால்டினோட ஜெர்சி ரொம்ப டார்க் கலரா இருந்ததுனால எனக்கு பெருசா பிடிக்கல. அது கூட ஒரு சின்ன லோயர் எடுத்துக்கிட்டு ஒரு பேகி ட்ராக், ஒரு நார்மல் ட்ராக் எடுத்துக்கிட்டேன். வாங்கின எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு சைக்கிள் எடுத்துட்டு வாலிபால் ஆட போலான்னு கிளம்பினேன். அங்க போனா பெருசா யாருமே இல்ல. அதனால அங்கிருந்து கிளம்பி பாட்டி வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் மாறா கூட விளையாடிட்டு இருந்தேன். நான் எப்ப வந்தாலும் தலைவர் கரெக்டா வந்து பாத்துருவாரு. அவர் கூட ஆடுறதே ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்கும். அப்புறம் அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து ஒரு முட்டை தோசையை சாப்பிட்டு கடைசியா ஒரு கிளாஸ் பாலை குடிச்சு நீ நாளை முடிச்சுக்கிறேன். ஆக மொத்தத்துல என் முடிக்கு ஒரு ஆப் வச்சிட்டாங்க. சரி என்னமோ, நாளைக்கு போவோம். பை பை.